புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 25 தொடக்கம் 30. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தின் முன்பாக, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவிழம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் உங்களை அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். சிந்தனை: இன்று இயேசுவின் திரு இதய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இன்று இயேசுவின் அன்பின் மென்மையான வல்லமையை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். மென்மை, வல்லமை என்ற சொற்கள் அடிக்கடி ஒன்றாக வருவதில்லை. ஆனால் இயேசுவின் திரு இதயத்தை நாம் சிந்திக்கின்ற போது இந்த இரண்டு சொற்களும் ஒன்றுக்கொன்று முரணானதாக தோன்றினாலும் கிறிஸ்துவின் அன்பு என்று வருகின்ற போது அவை கச்சிதமாக ஒன்றிணைகின்றன. யோவான் நற்செய்தியிலே படைவீரன் ஒருவன் இயேசுவின் விலாவை ஓர் ஈட்டியினாலே குத்திய போது அதில் இருந்து இரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தன என்று பார்க்கின்றோம். 19:34. ஆனால் புனித மத்தேயு கூறுவது வேறுபட்டதாக இருந்தாலும் இரண்டும் ஒன்றையொன்று நிறைவு செய்கின்றன. மத்தேயு நற்செய்தியில் இயேசு தமது இதயத்தை படைவீரனின் ஈட்டியால் அல்லாமல் தனது வார்த்தைகளால் திறந்து காட்டி, என்னிடம் வாருங்கள் என்று அழைக்கிறார். ஆன்மீக ரீதியில் இதனை கூறுவதென்றால், என் இதயத்துக்குள் நுழையுங்கள் என்று எங்களை அழைக்கின்றார். நமக்காக குத்தப்பட்ட இதே இதயத்தில் இருந்தே இரக்கத்தின் அருள் நதியைப் போல பாய்ந்து வருகிறது. இந்த கனிவான, மென்மையான, வல்லமை நிறைந்த வார்த்தைகள் எனக்கு அருகில் வாருங்கள் என்று அழைப்பதை விட மேலானவை. இவை ஒன்றிப்புக்கான ஒரு தெய்வீக அழைப்பு. அவரில் இளைப்பாறுவதற்கும் அவரில் நிலைத்திருப்பதற்கும் அவருடைய திரு இதயத்துக்குள் வாழ்வதற்குமான அழைப்பு இது. இந்த இதயம் அடைக்கலம் தரும் ஒரு இடம் மட்டுமல்ல, அன்பினால் நாம் உருமாற்றம் பெறுவதற்கும் வலிமை அடைவதற்குமான எம்மை எரிக்கும் இடமாகும். இயேசுவின் இதயத்துள் நுழைவது என்பது அவரது அன்பின் மையத்துக்குள் நுழைவதாகும். அந்த அன்பு கனிவும் பணிவும் கொண்டது, அதே வேளையில் வலிமை கொண்டதும் நிலையானதுமாகும். இந்த இதயத்துள் மன்னக அதிகாரத்தின் அரியணையை நாம் காண முடியாது. அங்கு காணக்கூடியது இறை இரக்கத்தின் அரியணையேயாகும். அந்த அரியணையில் இயேசுவே அரசர்க்கெல்லாம் அரசராக வீற்றிருந்து தமது தியாகத்தாலும் எம்மேல் கொண்ட பரிவினாலும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தை நிலைநிறுத்தி வைத்திருப்பவர் எமது சுமைகளை நீக்குவதன் மூலம் அல்ல, மாறாக அவற்றை பகிர்ந்து கொண்டு தமது அன்பினால் புனிதப்படுத்துவதன் வழியாக எமக்கு இளைப்பாறுதலை அளிக்க எம்மை அழைக்கிறார். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுவதன் மூலம் எமது உழைப்புக்கள் அவரால், அவரோடு, அவரில் உருமாற்றம் பெறும் என்று கூறுகின்றார். அதாவது அவர் தனது நுகத்தில் பங்கு கொள்ள, தன்னோடு உழைக்க, தன்னோடு நடக்க, தன்னோடு துன்புறவே நம்மை அழைக்கின்றார்.
இவ்வாறு செய்வதன் மூலம் அவர் அளிக்கும் இளைப்பாறுதல் ஆழமான உள்ளத்து இளைப்பாறுதலாகவும் அமைதியுடையதாகவும் இருக்கும். ஏனென்றால் அவருடைய நுகம் என்பது சுமையான ஒன்றல்ல, அது அன்பினால் வார்க்கப்பட்டது, அது இலகுவானது, பாரமில்லாதது, அது அருளோடு சுமக்கப்படுவது. இயேசுவின் இதயம் போற்றுதலுக்கும் பக்திக்கும் உரிய ஒரு பொருளை விட மேலானது. இது அடைக்கலம் தேடுகின்ற இறை ஒன்றிப்பை நாடுகின்ற அனைவருக்கும் உரிய ஒரு உறைவிடமாகும். அவருடைய இதயத்தில் இளைப்பாறுவது என்பது எமக்கு நிறைவு தருபவை என்று நாம் சொல்கின்ற மாயைகளை துறந்து நமது கவலைகளை அவர் மீது சுமத்தி நம்மை முழுமையாக அவருடைய திருச்சித்தத்துக்கு ஒப்படைப்பதாகும். எமது வழியில் தனித்து செல்வதை கைவிட்டு வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று சொன்ன அவருடன் இணைந்து நடக்கத் தொடங்குவதாகும். அவருடைய திரு இதயத்தில் நாம் வாழும்போது நாம் அவரோடு இணைந்து கொள்கிறோம். அப்போது அவர் எங்களூடாக செயலாற்றத் தொடங்குவார். மிக முக்கியமாக இந்த அழைப்பை எமக்கு விடுக்கும் முன் தந்தையை நோக்கி மன்றாடிய மன்றாட்டுக்குள் எம்மை ஈர்க்கின்றார். விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். இயேசுவில் நாம் தந்தையை புகழ்கின்றோம், அவருடைய திருப்பெயரை மகிமைப்படுத்துகின்றோம். இதன் மூலம் இயேசு கற்றுத்தந்த செபத்தின் முதல் மன்றாட்டை நிறைவேற்றுகின்றோம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. இயேசுவில் அவருடைய திரு இதயத்துக்குள் வாழும் நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம், அனைத்தும் எங்களிடமும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்று. அதாவது முழுமையான இறைமகனுக்குரிய உரிமை, கடவுளின் அரசுக்குரிய உரிமை, அவருடைய மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளும் உரிமை என்பனவாகும். இதைவிட நமக்கு வேறு என்ன வேண்டும்? ஆக நாம் செய்ய வேண்டியது என்னிடம் வாருங்கள் என்ற அவரது கனிவான குரலை கேட்டு அவரிடம் வருவது ஒன்றே நாம் செய்ய வேண்டியது. செபம். இயேசுவின் திரு இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆமென்.